ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் வழவழப்பில்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டுத்தையும் நம்ம சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். லைட்டாக ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கிக்கிட்டா போதும். இப்போ அதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். இங்கே ஒரு சின்ன வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட்டாக வெங்காயம் சாஃப்ட் ஆனாலே போதும். ஸோ அந்த எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான். பட் ஆனால் வழவழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது. அது என்னன்றதை வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா நம்ம இப்போது கொஞ்சம் அது குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்ம வெங்காயத்தை குக் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு சாஃப்டாக நல்லா குக் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ட்ரைட் கறி லீவ்ஸ் தான் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்ட பிறகு நம்ம வெண்டைக்காயை சேர்க்க போகிறோம். இங்கே 400 கிராம் 400 கிராம்ஸ் லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காயை ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா எல்லாத்தையும் நல்லா என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெயிலே நல்லா அது ஃப்ரை ஆகும் பொழுது டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் நம்ம வெண்டைக்காய் எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு கொஞ்சமாக தான் நான் போட்டேன். இப்போது நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். நம்ம வெண்டைக்காய் பொரியலில் வழவழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் தான். தயிர் நீங்கள் சேர்க்கும் பொழுது புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருக்கிற தயிர் போட்டிங்கன்னா பொரியல் லைட்டாக உங்களுக்கு டேங்கி டேஸ்ட் வந்துடும். அதனால் புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் வெண்டைக்காய் பொரியலில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ்லாம் வெளியில் வருது. ஸோ தயிர் தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட். ஸோ நல்ல ஒரு வாட்டி இதையும் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாஸ் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம வெண்டைக்காயில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இதை வேக வைக்கிறதுக்கு. அதனால் ஹீட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வெண்டைக்காயை வதக்கும் போது மட்டும் ஹை ஹீட்டில் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா ஸ்லோ ஹீட்டில் வச்சு மூடி வச்சு வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். அப்பப்போ நடுவில் வேணால் நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். ஸோ ஸ்லோ ஹீட்லேயே மூடி வச்சு தண்ணி ஊற்றாமல் இதை வேக வச்சுப்போம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஒரு சில பேர் தேங்காய் போடுவாங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான். ஆனால் தேங்காய் போடாமல் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம யம்மியான ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்துக்குமே வெஜிடேரியனுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிளும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நிறைய சூப்பரான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்துல இருக்க பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. வேற ஒரு புது வீடியோல உங்கள ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.